ஒரு விமானம் கிராஷ் ஆகுது. அதுவும் யாருமே போக முடியாத பனி மலைகளுக்கு நடுவுல. சுற்றிலும் பார்த்தா வெள்ளை வெள்ளைன்னு பனி. உதவி கிடையாது, சாப்பாடு கிடையாது. உயிர் வாழ ஒரே வழிதான் இருக்கு. அது மனுஷன் நினைச்சு கூட பார்க்க முடியாத ஒரு விஷயம். உருகுவேலிருந்து ஒரு ரக்பி டீம் சிலிக்கு ஃப்ரெண்ட்லி மேட்ச் விளையாட போறாங்க. யங் பாய்ஸ், ஃபுல் எனர்ஜி, லாஃப், ஃபன், ஜோக்ஸ்னு பிளேன்ல எல்லாருமே சந்தோஷமா இருக்காங்க. ஆனா அந்த சந்தோஷம் நீண்ட நேரம் நீடிக்கல. சடனா வெதர் சேஞ்ச் ஆகுது. டர்புலன்ஸ் பிளேன் ஷேக் ஆக ஆரம்பிக்குது. பைலட் எவ்வளவோ கண்ட்ரோல் பண்ண ட்ரை பண்றாரு, ஆனா அவரால் முடியல. அடுத்த சில நொடியில பிளேன் நேரா பனிமலையில மோதி கிராஷ் ஆகுது. கிராஷ் ஆன உடனே சில பேர் ஸ்பாட்லேயே இறந்துடுறாங்க. சில பேருக்கு சிவியரா இன்ஜுரி ஆகி உதவி கேட்டு கத்துறாங்க. மிச்சம் இருக்கிற சில பேர் மட்டும் சாக்கில் இருந்து கொஞ்சம் கொஞ்சமா வெளியில வர ஆரம்பிக்கிறாங்க. சுத்தி எங்க பார்த்தாலும் பனியும் மழையும் மட்டும்தான் இருக்கு. எண்டே இல்லாத ஒயிட் டெசர்ட் மாதிரி. அந்த நேரம் தான் அவங்களுக்கு புரியுது, நம்ம இங்க வந்து மாட்டிக்கிட்டோமோன்னு. டெம்பரேச்சர் மைனஸ்க்கு கீழே. குளிர் எலும்பு வரைக்கும் போய் குத்துது. அவங்க பிளேன்ல இருந்த ஷீட்டு, மெட்டல் பீசஸ் எல்லாத்தையும் யூஸ் பண்ணி ஒரு ஸ்மால் ஷெல்டர் கிரியேட் பண்றாங்க. அப்போ சாப்பாடு, கொஞ்சம் சாக்லேட்ஸ் இருக்கு, கொஞ்சம் ஸ்நாக்ஸ் இருக்கு. அதை டிவைட் பண்ணி டெய்லியும் கொஞ்சம் கொஞ்சமா சாப்பிட்றாங்க. குடிக்க தண்ணி கிடையாது, அதனால ஸ்னோவை மெல்ட் பண்ணி குடிக்க. டேஸ் தான் பாஸ் ஆகுதே தவிர ரெஸ்கியூ டீம் அவங்கள காப்பாற்ற வரவே இல்லை. இதனால ஒவ்வொரு நாளும் ஹோப் கொஞ்சம் கொஞ்சமா குறையுது. ஒரு நாள் அவங்க ரேடியோல ஒரு செய்தி கேட்குறாங்க. அது என்னன்னா, சர்ச் பண்ற டீம் அவங்களோட ஆப்ரேஷனை ஸ்டாப் பண்ணிட்டாங்கன்னு. அந்த ஒரு லைன் அவங்களோட ஹோப் முழுக்க உடைச்சிருது. இப்போ நாம தான் நம்மளை காப்பாத்திக்கணும் அப்படிங்கிற ரியலைசேஷன் அவங்களுக்கு வரும்பொழுது இருக்கிற பயம் இன்னும் அதிகமாகுது. நாளாக நாளாக அவங்க கிட்ட இருந்த அந்த கொஞ்சம் ஸ்நாக்ஸும் தீந்து போகுது. அதனால அவங்களோட உடம்பெல்லாம் வீக் ஆகுது, நடக்க முடியல. அந்த சமயத்துல அவங்களுக்கு ஒரு கடினமான உண்மை தெரிய வருது. அது என்னன்னா, இப்போ நம்ம சாப்பிடலன்னா கண்டிப்பா உயிர் வாழ முடியாதுன்னு. அந்த சமயத்துல பசியில அவங்களோட கண்ணெல்லாம் தான் கூட வந்து இறந்து போன தன்னோட ஃப்ரெண்ட்ஸோட டெட் பாடியை நோக்கி திரும்புது. அந்த மூமெண்ட்ல பல டிஸ்கஷன் நடக்குது. சில பேர் அதுல அழுகுறாங்க, சில பேர் சைலண்டா இருக்காங்க. கடைசியில உயிரை காப்பாத்திக்கணும்னு நினைச்சு அந்த முடிவை எடுக்கிறாங்க. இது பார்க்கறதுக்கு ஹாரர் மாதிரி இருந்தாலும் இது சர்வைவல்காக பண்றாங்கங்கிறது நமக்கு அங்க புரியும். கொல்லுது, இருந்தாலும் அவங்களுக்கு வேற வழி இல்லை. அவங்க உயிர் வாழ்ந்தாகணும். ஒவ்வொரு நாளும் வாழ்றதுக்கு அந்த இயற்கையோட அவங்க சண்டை போட்டே ஆகணும். இப்படியே வாரங்கள் போகுது, எந்த ஒரு முன்னேற்றமும் இல்லை. அப்போ 2 பேர் மட்டும் ஒரு துணிச்சலான முடிவெடுக்கிறாங்க. நாம இங்க இருக்கிற மலையை கடந்து போய் உதவி தேடலாம்னு. அது அவங்களுக்கு அவ்வளோ ஈஸியா இல்லை. டீப் ஸ்னோவா இருக்கு, ஆக்சிஜன் கம்மியா இருக்கு, கோல்டு எக்ஸ்ட்ரீமா இருக்கு. ஆனாலும் அவங்க அதை எல்லாத்தையும் கடந்து போய்கிட்டே இருக்காங்க. நடந்து நாள் போய்கிட்டே இருக்கு. குளிர்ல இவங்களோட உடம்பு உறைஞ்சே போச்சு. இருந்தாலும் அதே தன்னம்பிக்கையோட நடக்கிறாங்க. கடைசியா அங்க வாழ்ற ஒருத்தன் குதிரையில வரும்போது இவங்கள பாக்குறான். அந்த நொடி இவங்களுக்கு இழந்த வாழ்க்கை மறுபடியும் கிடைச்சிருச்சு. முழுசா 72 நாள் எதுவுமே இல்லாம நம்பிக்கையோட உயிரை மட்டும் கையில பிடிச்சுக்கிட்டு இருந்த ஒரு சில பேர் மட்டும் காப்பாற்றப்படுறாங்க. அவங்க அங்க விட்டுட்டு வந்தது இறந்து போன நண்பர்களை மட்டும் இல்ல, அவங்களோட பழைய வாழ்க்கையும். இதுல இருந்து நமக்கு ஒரு விஷயம் மட்டும் கிளியரா புரியுது. மனுஷ உயிருக்கு ஆபத்துனா அவனால எதையுமே செய்ய முடியும். ஹோப் இருந்தா கடைசி வரைக்கும் ஃபைட் பண்ண முடியும்னு. இது இன்ட்ரெஸ்டிங்கான மூவி ஸ்டோரி மட்டும் இல்ல, உண்மையிலேயே நடந்த சம்பவம். நீங்க அந்த சிச்சுவேஷன்ல இருந்திருந்தா என்ன பண்ணிருப்பீங்கன்றத கமெண்ட்ல சொல்லுங்க. இது மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ்க்கு பிரேக் டைம் தமிழுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.